ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு தக்காளி ஊறுகாய். இப்போ நம்மளுக்கு தக்காளிலாம் விலை கம்மியாக இருக்கிற டைமில் இப்படி தக்காளி ஊறுகாய்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு இவ்வளோ ஒரு 3-4 மாதம் கெட்டே போகாது. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் கிடைக்கும். நான் 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேன். இது நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். அது இது மாதிரி கொஞ்சம் இந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வரப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற தக்காளி அதெல்லாம் உள்ளே போட்டுக்கோங்க. எல்லா தக்காளியுமே உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டு அதை கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தக்காளி ரொம்ப குழைவாக வேக வேண்டாம். அதில் இருக்க ஸ்கின் மட்டும் ரிமூவ் ஆகிற அளவுக்கு வேக வைக்கணும். எல்லா தக்காளி உள்ளே போட்டதுக்கப்புறமா தெரியும், இதை மாதிரி மூடி வச்சு வேக விடுங்க. அது பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக அந்த ஸ்கின்லாம் ரிமூவ் ஆகும். அந்த டைமில் வெளியே எடுத்துருங்க. எல்லா தக்காளியும் எடுத்து வெளியே வச்சுருங்க. இதை மாதிரி அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அந்த மேலே பொட்டு இருக்குதுல்ல, அதோடு சேர்த்து ஸ்கின்னும் சேர்த்து ரிமூவ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இப்படி ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி பண்ணுறப்போ ரொம்ப கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இது மாதிரி எல்லாம் ரிமூவ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனட்டும். ஆறுனதுக்கப்புறமா இப்படி ஒரு இதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிக்க வேண்டியதில்லை. லைட்டாக அது முழு தக்காளியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளி வேக வச்சு தண்ணி கூட நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாண்டா இதை குழம்பு வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசிச்சு வச்சுருக்கிற தக்காளியை பாத்திரத்தில் வச்சு வேக விடுங்க. கொஞ்சம் வேகணும் இது தக்காளி. இதிலே சேர்த்து நம்ம புளியும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஏன்னா இந்த தக்காளி நாட்டு தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து புளிப்பு போட்டுக்கோங்க. புளி போட்டு கொஞ்சம் வேக விடுங்க. கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. தக்காளியும் புளியும் சேர்ந்து நல்லா வேகட்டும். அதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். உப்பு போட்டுட்டு அதில் வத்தல் பொடி நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் காரம் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வத்தலும் ஒவ்வொரு இதில் காரம் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை மாதிரி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. மசாலா, உப்பு, தக்காளி, புளி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து இதை மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, நல்லா ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன். 3 டேபிள் ஸ்பூனான கூட கம்மி தான் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறமா காஞ்ச மிளகாய் கீரி போட்டிருக்கிறேன். ஒரு 20 பல் பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் சேர்த்து போட்டிருக்கிறேன். பூண்டுலாம் கொஞ்சம் நல்லா அந்த கொஞ்சம் வறுப்பட்டு வரட்டும், ப்ரௌன் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை உள்ளே போட்டுக்கோங்க. தக்காளி இருக்க தண்ணி எல்லாம் நல்லா நம்மளுக்கு சுண்டி வரணும். அதனால் அது வரை நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பப்போ மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு பொடி போட போகிறோம். அதுக்கு கடாயில் பெருங்காயம் முழுசாக கட்டியாக இருக்கிறனால போட்டிருக்கேன். நீங்கள் தூள் இருந்தால் தூள் போட்டுக்கோங்க. கடுகும் வெந்தயம் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ப்ரௌன் ஆகி அதை நல்லா பவுட்ரு பண்ணி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். தண்ணிலாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு ஒரு அருமையான சூப்பரான தக்காளி ஊறுகாய் இந்த மாதிரி ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு இட்லி தோசைக்கு ஆகட்டும், டிஃபன் ஐட்டத்துக்கு, சோறுக்கும் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.